அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், 10 முந்திரி பருப்பு, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 2 தேங்காய், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதில் கிரைண்ட் பண்ணதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். இது சின்ன நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கோல்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 3 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி. இப்போ தான் நீங்கள் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொஞ்சம் கிளறிக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலாலாம் கொஞ்சம் வெந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். ரொம்ப காரம் வேணான்னு நினைக்கிறவங்க நம்ம காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டோம்ல, அந்த காரமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான காரசாரமான நண்டு கிரேவி ரெடி. பெரிய நண்டை விட சின்ன நண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு பிளேட்டில் சூடான ரைஸ் போட்டுக்கலாம். அதோட நம்ம ரெடி பண்ண இந்த நண்டு கிரேவியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.